ஹை கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல த லேண்ட் ஆஃப் கீவோ ரிமோட்டோட அடுத்த எபிசோடு தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல்ல இருக்கு. மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி அந்த பூரியம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தேடிட்டு பாருங்க. போன எபிசோட்ல அந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணு ஹீரோ ஒன்னா இருக்கிறத ஹீரோயின் பார்த்துருவா. ஹீரோ அவளுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவா. நைட் அவ ரூமுக்கு போனா அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா உயிரும். அதெல்லாம் நான் அப்புறமா வர செல்லான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். அதோட தான் முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்து உங்களை பார்க்கணும் சொன்னாங்கன்னு ஒருத்தன் ஹீரோவை கூப்பிட்டு வரான். ஒரு பொலம் இருக்கிற இடத்துல இங்கேயே வெயிட் பண்ணுங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க எதுக்கு வர சொல்லியிருப்பா நேத்து நைட்டு நடந்துக்கா இருக்கும் அப்படின்னு. அப்ப பின்னால இருந்து யாரோ ஹீரோ தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. யார தள்ளி விட்டது சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள இருந்தே பாக்குறான். பார்த்தா அது ஹீரோயினோட வேலைக்காரி. உடனே ஹீரோ அங்க ஒரு ஆக்டிங்க போடுவா. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவ ஹீரோ பண்றதெல்லாம் ஜாலியா அந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ யோசிக்கிறா இவளுக்கு நம்ம வேற எதனா ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு டக்குன்னு தண்ணிக்குள்ள போயிட்டு தண்ணிக்கு மேல மிதக்க ஆரம்பிச்சிடறா. அந்த வேலைக்காரியில் நம்பவே முடியல. அதுக்குள்ளேயும் அவன் இறந்து போயிட்டானா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே மேல தூக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றா. ஹீரோ டக்குன்னு கண்ணு முழிச்சு அவன்கிட்ட இருந்து அந்த ரோப் யூஸ் பண்ணி அவளை கட்டி தண்ணிக்குள்ள இழுத்துறான். என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா இன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோ தண்ணிக்குள்ள அவளை இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடான். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இழுத்ததார உண்மையிலே வந்து மயக்க போட்டுருவா. டக்குன்னு ஹீரோ அவளை மேல தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உயிரை காப்பாத்ததுக்கு தான் இப்பெல்லாம் பண்றேன் என்ன நீ தப்பா நினைச்சுக்காத அப்படி சொல்லிட்டு மேல அவ ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டுறான். கழட்டினதுக்கு அப்புறம் சிபிஆர் கொடுக்குறன்ற பேர்ல கைய வைக்கக்கூடாத இடத்தெல்லாம் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, என் மூச்சை கொடுத்து காப்பாத்துறேன்னு கிஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவ கண்ணு முழிச்சிருவா. கண்ணு முழிச்சு ஹீரோ கை வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்த பார்த்து ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுறா. அந்த டைம்ல ஹீரோயின் ஒண்ணு அங்க வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அப்ப ஹீரோ சொல்றான் நான் அவனை காப்பாத்திட்டு இருந்தேன்னு சொன்னா நீ நம்புவியா? திரும்பவும் நல்லா மாட்டிக்கணும் போ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள. அப்புறம் ஹீரோயின்ட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நான் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டுனா என்ன காப்பாத்துறது இவ வந்தாலும் இவளும் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. அவ அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் அப்படி சொல்றான். அப்ப வேலைக்காரி கேக்குறா காப்பாத்துறது எதுக்குடா என் ட்ரெஸ்ஸை கழட்டி கைய வைக்க கூடாத இடத்துல வச்சுக்கிட்டு இருந்த. அப்ப ஹீரோ சொல்லுவான் உனக்கு நான் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அது பேர் தான் சிபிஆர். அது உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து போத நிறுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை நிறுத்துவா. அந்த வேலைக்காரி ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்குமா ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ண சொல்லுவா ஹீரோயின். அப்புறம் அவள வந்து கிளம்ப போறா. ஹீரோ அவளை தடுக்கிறான். நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு தண்டர் அடிச்சிட்டு அது மட்டும் இல்லாம நான் தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன். எனக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும்னு சொல்றான். ஹீரோன்னு யோசிச்சு பாக்குறான். அவங்க அப்பா அம்மாவும் ஹீரோக்கு ஒரு பாடி கார்டு தான் பொண்ணு சொல்லியிருப்பாங்க. செல்லோ எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னு வச்சுக்கிய இவ்வளவு சின்ன வயசுல நீ விதவை ஆயிடுவே எப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஹீரோ பர்சனல் பாடி கார்டு வச்சுக்கிறதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா போயிருது. அங்க வேலை செய்யறவங்களை கேட்கிறா ஹீரோக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கானே. ஆனா ஒருத்தனுக்கு கூட விருப்பம் இருக்காது அங்க இருந்து ஒரு சின்ன பையல தவிர. அப்படியே அடுத்த நாள் இந்த வேலைக்காரி போயிட்டு ஹீரோ அன்போட மாஸ்டர் எழுந்துருங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து எழுந்திருச்சுட்டு என்னம்மா திடீர்னு இந்த மாதிரி மாறிட்டு இதை திரும்ப ஒரு டைம் கூப்பிடு மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவல. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த பகல் கனவு. அந்த இடத்துல அந்த சின்ன பையதான் இருக்கிறான். ஹீரோ கேக்குறான் யாரா நீனு. மாஸ்டர் நான் தான் உங்க பர்சனல் பாடிகார் பர்சனல் சர்வெண்ட் எல்லாமே நான் தான் சொல்றேன். இன்னாலே என் பொண்டாட்டி ஒரு சின்ன பையல அமுச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த சின்ன பையன் தம்பி யாரா நீ உன் பேர் என்னடா அப்படிதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் திரும்ப தூங்க போற சொல்லிட்டு தூங்க போறான். ஹீரோக்கு லைட்டா கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ மேல ஒரு பாறை வச்ச மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்தா ஹீரோக்கு மேல மலை மாதிரி பெட்ஷீட்டை போத்தி வச்சிருக்கிறான். என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா உங்களுக்கு கோல்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான். அப்புறம் ஹீரோ அப்படியே வெளியே நடத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு குட்டி கல்லு மேல காலை வைக்க போறான். உடனே அந்த குட்டி பையன் மாஸ்டர் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ல உதைச்சு தூரத்தல்றன்னு ஹீரோ காலை போய் உதைச்சிடுறான். ஐயையோ என் காலை உடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்போனா. மாஸ்டர் நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். மருந்துன்னு சொல்லிட்டு மிளகா பொடிய பாட்டில் எடுத்துட்டு வந்து ஹீரோ மேல தடவுறான். உடனே ஹீரோக்கு உடம்புல எரிய ஆரம்பிக்குது. ஹீரோ என்னடா இது அப்படி சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டு டேய் இதை நீ கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு கேட்பான். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மாஸ்டர் அப்படி சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோ காய பிடிச்சு கேள்வி ஆரம்பிச்சிடறான். மாஸ்டர் தெரியாம பண்ணிட்ட வண்டிச்சிருக்கேடு. அப்ப ஹீரோ வந்து குட்டி பையிட்ட இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற வழியை நான் வந்து மறக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லு அப்படி கேட்பேனா. இருங்க மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு விட்டு ஊதுவத்தில ஏத்தி வச்சுட்டு கடவுள்கிட்ட எண்ணிட்டு இருக்கோம். எங்க மாஸ்டர் எல்லா வழியும் மறக்கணும்னு மாஸ்டர் எப்படி மறந்துட்டீங்களான்னு கேட்பேனா. உடனே ஹீரோ மண்டியில இருந்து தட்டு தட்டிட்டே முட்டா பையில அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த கிறுக்கு பையன் வந்து எதுக்குடா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்போனா. அப்ப ஹீரோ சொல்லுவான் அவன் என்னோட வேலைக்காரன் நான் அடிப்பேன் நான் கொஞ்சம் உடுக்கு நடல். அந்த குட்டி பையில ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். டக்குன்னு கால் தடி கீழே விழுந்துடுறான்.
அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட போர்ஷன சீக்கிரமா இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறான். அந்த குட்டி பயல கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சு, மாஸ்டர் எங்க போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போக ஆரம்பிச்சுடுறான். ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, ஹீரோயின் சிஸ்டர் கால வச்சு கெஞ்சிக்கிட்டு இருப்போம். கெஞ்சி கேட்கிறேன் என்ன போட்டு பொளந்துகிட்டு அப்படின்னு. அந்த குட்டி பையன் அத பாத்தரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஷாக்காயிறாங்க. அவ ஹீரோ அடிச்சு போட்டு, "நீ ஒரு பொம்பள பொறுக்கிறியான்னு" அங்கருந்து ஓடிருவா. அப்ப ஹீரோ குட்டி பையன்ட்ட, "நீ இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு" சொல்றான். அப்ப அந்த குட்டி பையன், "மாஸ்டர் உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு தானே" கேட்கிறான். உடனே ஹீரோ ஷாக்காயி, "உனக்கு எப்படிடா தெரியும்னு" கேட்கிறான். "எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பிரதர் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு இதே மாரி பிரச்சனை இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த பிரச்சனைய சரி பண்ணிடலாம்னு" சொல்றான். அப்ப ஹீரோ அந்த குட்டி பையன்ட்ட கேட்பான், "டேய் இந்த ஊர்ல ஏதாவது அதிசய டாக்டர் இருக்காங்களாடா?" அதாவது மேஜிக் யூஸ் பண்ண தெரிஞ்ச டாக்டர். அந்த குட்டி பையல பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு, "இருக்காங்க. அவர் பேரு மிஸ்டர் ஜி. அவர் தான் இந்த ஊர்லயே இல்ல இந்த சிட்டிலயே நம்பர் 1 டாக்டர். அவரால சரி பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாதுன்னு" சொன்னோனே, ஹீரோ வாடா உடனே போன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பயல கூட்டிட்டு அங்கருந்து போறான். சரி எனக்கு இருக்கிற பிரச்சனையோட பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்கறான். "தெரியுமே பைத்தியம்" அப்படி சொன்னோனே ஹீரோ கடுப்பு போய் மண்டையிலே அடிக்கிறான். "என் மண்டையில மட்டும் அடிக்காதீங்க, முடி கலைஞ்சிருதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குட்டி பையன். அங்க இருக்க காவலாளிங்கலாம் என்ன ரொம்ப ஈஸியாவே வெளிய விட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ஹீரோ கேட்டா, அந்த குட்டி பையன் சொல்றான், "அவங்க சொன்னாங்க நீங்க ஒரு வேஸ்ட் பீஸ், தத்தி பீஸ், வெளிய போய் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்கன்னு." ஹீரோ அவன் சொன்னதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான். "ஆமா இந்த இடத்துல என்ன இவ்ளோ கடை இருக்கு" அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த குட்டி பையன் சொல்றான், "மாஸ்டர் இங்க இருக்கிற எல்லா கடையுமே சூ ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் மாஸ்டர்ன்னு." ஹீரோவும், "என்னடா இவ்ளோ கடையுமா?" அப்படின்ற மாரி கேட்கறான். "ஆமா மாஸ்டர், நீங்க என்ன சூ ஃபேமிலிய குறைச்சு மதிப்பிட்டீங்களா? சூ ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. நெறைய சொத்து இருக்கு அவங்களுக்கு." அப்புறம் சொல்லிட்டு இத பத்தி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ அந்த குட்டி பையன்ட்ட, "ஹீரோயின் எங்க இருக்கா?" அப்படின்னு கேட்கறான். "அவங்க வெளிய போயிருக்காங்க" சொன்னோனே ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன வேணா பண்ணலான்னு. அந்த குட்டி பையன் ஹீரோயினோட வேலைக்காரிய பத்தி ஹீரோட்ட கேட்டா ஹீரோ கடுப்பாயிருவான். அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான், "உங்களுக்கு என்ன தெரியும் மாஸ்டர்? அங்க இருக்கிறதுலே அழகான வேலைக்காரி அவ தான் தெரியுமா?" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த குட்டி பையன் ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கிறான் அவள கரெக்ட் பண்றதுக்கு. "நான் ஏன்டா ஹெல்ப் பண்ணணும் உனக்குன்னு?" ஹீரோ கேட்பானா, "எங்க அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க" அப்படி சொல்லிட்டு என்னென்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். "யங் மாஸ்டர், யங் லேடியோட வேலைக்காரங்கள சேர்த்து வைக்க வேண்டியது உங்க கடமை." அப்ப ஹீரோ கேட்கிறான், "டேய் இதெல்லாம் கூட உங்க அம்மா சொல்லிக் குடுத்தாங்க?" ஹீரோ தலையில கை வச்சா, "தலையில கை வைக்காதீங்க முடி கலஞ்சிருது" அப்படி சொல்றான். அப்படியே அந்த டாக்டர தேடி போனா, அந்த டாக்டர் இருக்கிற இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் கெஞ்சி கேட்கிறோம், "டாக்டர் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க" சொல்லிட்டு இருப்பாங்க. "என்னடா அம்மா கூட்டமா இருக்குன்னு" ஹீரோ கேட்பானா, உடனே அந்த குட்டி பையன் கீழ படுத்து, "மாஸ்டர் இங்கருந்து பார்த்தா டாக்டர் கால் தெரியுது" சொல்றான். "டேய் ஒழுங்கா எழுந்துர்றா" அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ அந்த டாக்டர், "டேய் நான் தூங்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாம் ஓடி போங்கடா" சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பையன் ஹீரோட்ட கேட்கிறான், "மாஸ்டர் உங்ககிட்ட காசு இருக்கா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த டாக்டர் ஒரு ரூல் வச்சிருக்காரு மாஸ்டர். அவர பார்க்கணும்னா முன்பணமா 100 சில்வர் குடுத்து புக்கிங் பண்ணணும்னு" சொல்றான். இவன் என்னடா இவ்ளோ பெரிய திருட்டு பயலா இருக்கா? அந்த குட்டி பையன்ட்ட, "டேய் மாஸ்டர் கிட்ட காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீ கடனா குடுக்குறியா? நான் டபுளா திருப்பி தரேன்." அப்ப அந்த குட்டி பையன், "மாஸ்டர் என்ன பார்த்தா காசு வச்சிருக்கிற மாரியா தெரியுது." "சரிடா இந்த ஊர்ல அந்த மாரி இடம் எங்க இருக்கு தெரியல" அப்படின்னு கேட்பானா. "ஏன் மாஸ்டர் கேக்குறீங்க? சும்மா சொல்றா." அப்ப அந்த குட்டி பையனுக்கு புரிஞ்சது. "மாஸ்டர் நீங்க என்ன விக்க பாக்குறீங்களா? ஏய் என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? நான் அந்த மாரி ஆள்லாம் கிடையாதுடா." அப்ப மனசுக்குள்ள, "இவன வித்தா பெருசா காசு போவாது போலயே" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். "மாஸ்டர் இன்னொரு வழி இருக்கு மாஸ்டர். அந்த டாக்டர் காசெல்லாம் குடுக்க தேவையில்ல. அவர் குடுக்குற டாஸ்க்க முடிச்சா போதும். அவர் முன்பணம் வாங்காமலே நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பாப்பாரு." "இத ஏன்டா முதல்லயே சொல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயிருவானா. உடனே அந்த குட்டி பையன், "மாஸ்டர் தலையில மட்டும் அடிக்காதீங்க. அடிக்கிறதெல்லாம் பின்னால அடிச்சீங்கன்னு" சொல்றான். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. மறக்காம எல்லாரும் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அந்த ஐபி தட்டி விட்டுருங்க. நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா போற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.